சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியேன் பதிவுக்குள் செல்வதற்கு முன் இதுவரைக்கும் இந்த திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவு என்னன்னு பார்ப்போம். நாம் திரு ஆடானை தலத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அற்புதமான ஒரு பதிகம் அருளினார் என்று பார்த்தோம். அது முடிந்த பிறகு அவர் திருப்புணவாயில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம், அதுவும் பாண்டி நாட்டு பதிகளிலே ஒன்று. அந்த திருப்பதியை அடைந்து வணங்கி அங்கேயும் அவர் ஒரு திருப்பதிகம் பாடி அருளுகிறார். இது 3ஆம் திருமுறை பதிகம் 11 காந்தார பஞ்சமம் பண்ணிலே இருக்கும். திருச்சிற்றம்பலம். மின்னியல் செஞ்சடை வெண்பிறையன் விரி நூலினன் பண்ணிய நால்மறை பாடி ஆடி பல ஊர்கள் போய் அன்னமன்ன நடையாளொடும் அமரும் இடம் புன்னை நல் மாமலர் பொன் உதிர்க்கும் புனவாயிலே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பதிகத்தில் அடியேன் முதல் பாடலை மட்டும் ஓதியிருக்கிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது மற்ற பாடல்களையும் ஓதி அதன் பொருளை உணர்ந்து இறைவனின் திருவருளை பெற வேண்டுகிறேன். நம்ம ஞான சம்பந்த பெருமான் இந்த அற்புதமான இந்த திருப்புனவாயில், இன்று அதற்கு எப்படி பேர்னா திருப்புனவாசல். இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புனவாசல் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த திருக்கோயில் அமைய பெற்றிருக்கிறது. இது விருத்தபுரீஸ்வரர் கோவில் என்று சொல்லுவார்கள். பாண்டி நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இதில் என்னன்னா, இந்த தலத்தில் வேதங்கள் வழிபட்டன அப்படிங்கிறது ஒரு தொல் நம்பிக்கைங்க. மூலவர் பெயர் விருத்தபுரீஸ்வரர், பழம்பதிநாதர் என்றும் அழைப்பார்கள். தாயார் பெரியநாயகி என்ற கருணை நாயகி. விருத்தம்னா என்ன பொருள்னா பழமை அப்படிங்கிறது தான் பொருள். அப்படிப்பட்ட இந்த சிறப்புடைய திருப்புனவாயில் பதியிலே அற்புதமான காந்தார பஞ்சமத்திலே பதிகம் அருளிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமானின் திருவடிகளை நாம் போற்றிக்கொள்ளுவோம். அங்கே அவர் இருந்து முடித்த பிறகு அமைச்சராகிய நம்முடைய குலச்சிறை நாயனாரின் பதியாகிய மணமேற்குடி அந்த திருத்தலத்தினை அடைந்து அங்கே வணங்கி, அங்கே நம்முடைய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற கோயிலை வணங்கி அங்கு தங்கி அருளினார் என்று குறிப்பிருக்கிறது. பின்பு பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அது பக்கத்தில் இருக்கிற திருக்கோயில்கள், அந்த சார்ந்த பகுதிகளில் இருக்கும் திருக்கோயில்களுக்கு சென்று வணங்கி திருத்தொண்டர்களோடு மீண்டும் மணமேற்குடிக்கு வந்து சேர்ந்தார். அங்கு அரசன் நம்ம பாண்டி நாட்டு நின்று சீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார் இவர்கள் மூவரும் பணிந்து ஏவல் செய்து போற்ற சீர்காழி செல்வராகிய நம்முடைய பாலராவாயனாகிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இறைவன் திருவடிகளை போற்றி இனிது அமர்ந்து அருளினார். இப்போது எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா திருமணமேற்குடி. இதுதான் குலச்சிறை நாயனாருடைய பதி. இந்த இடத்துல நாம் நிறுத்தி கொள்கிறோம் இந்த கருத்தினை. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம்.